ஹே மை பிஎல் படீஸ், வெல்கம் பேக் டு சாங்கோய் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு தாய் பிஎல் சீரிஸ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ரொம்ப க்யூட் அண்ட் லவபிளாக இருந்துச்சு. இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சாங்கோய் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பையை காட்டுறாங்க. பை வந்து அவங்க தாத்தாவோட பர்த்டே பார்ட்டியில் தான் இருக்காங்க. அப்போ அவங்க தம்பி நார்த்தை பார்க்குறாங்க. அதாவது கசின் பிரதர் தான். அவன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறான். அப்போ இவன் போய் கேட்குறான், நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்க்குற? ஆமாம், இப்போ ரெட் கலர் தான் போடணும், அதுதான் ஆஸ்பீசியஸ்னு உனக்கு தெரியும்ல, நீ ஏன் ரெட் கலர் ட்ரெஸ் போடாமல் வந்திருக்க? இங்கே இருக்கவங்க யாராவது எதாவது சொல்லணுமான்னு கேட்க, நார்த்துக்கு வந்து இவன் இப்படி அட்வைஸ் பண்ணுறதா பிடிக்காது போல். மற்றபடி அவன் நல்ல பையன்தான், நான் மறந்துட்டேன், சரி அதை கொஞ்சம் விடுறியான்னு கேட்க, அப்போ பை வந்து அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் கிளாத் இருக்குது, அதை கொடுத்து அவனை போட்டுக்க சொல்கிறான். அப்போ கரெக்டாக அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் இன்னொருத்தவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அது நாத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பரில் எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. தாத்தாமே சர்ப்ரைஸ் ஆகிட்டான்னு சொல்ல, அப்போ பை சொல்கிறான், இங்கே இருக்க யாருமே சர்ப்ரைஸ் ஆகலை, இதை கண்டிப்பாக ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் பெருசாக அது வரதில்லை, எல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான். இவங்க 2 பேருமே நம்ம ஃபேமிலிஸ் கூட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்காக தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக பேச, நாட் சொல்கிறான், நீ ஏன் ரொமான்டிக்காகவே யோசிக்க மாட்டேற? ஒருவேளை அவங்க 2 பேரும் உண்மையிலே மனசுக்கு பிடிச்சி கூட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலான்ட்டு. பட் பை சொல்கிறான், அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும்ன்ட்டு. ஆனால் பைக்கு என்னமோ அப்படி நடந்த மாதிரி தோணலை. அதுக்கப்புறம் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது அவங்க கிராண்ட்பா வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததுக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க. அப்படியே அவர் கொஞ்சம் அட்வைஸும் போகிறாரு, ஏன்னா அவர் தானே மூத்தவர். ஸோ அந்த அட்வைஸ்லாம் போட்டுட்ருக்க. அப்போ பை கிட்ட பேசும்போது பை வந்து பிஸ்னஸ் பற்றின அப்டேட்லாம் கொடுக்குறான். ஆனால் அவங்க தாத்தாவோ, நீ மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஐடியாவில் இருக்கியா இல்லையா? ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் பிரச்சனை இல்லை, நீ ஆணை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும்னு சொல்ல. பட் பையன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். இப்போ நான் இப்போ தான் சிஇஓ ஆகியிருக்கேன், ஸோ எனக்கு இப்போ டைமே இல்லை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். பட் அங்கே பையோட அத்தைக்காரி இருக்கா. அவள் என்னென்னா ரொம்ப நக்கலாக தான் பார்க்குற மாதிரி இருக்குது, பையன் பிடிக்காது போல். ஸோ அவள் சொல்கிறா, ஆமாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, ஆனால் இப்போ தான் ஒருத்தனை நீ டேட் பண்ணிட்டு இருந்தியன்ட்டு. பட் பை சொல்கிறான், அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்ட்டு. அப்போயோ அவங்க அத்தை வந்து ரொம்ப நக்கலாகவே பேசிகிட்டு இருக்க. அப்படியே அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, இவனை மாதிரி உங்கள் தாத்தாவோட ஆசையெல்லாம் நீ கெடுக்காத, உங்கள் தாத்தாக்கு பிடிச்சதான் நீ பண்ணும். பை தாத்தாக்க கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டாங்க மாதிரி இவனை தாழ்த்தி பேச. அப்போ நான் சொல்கிறான், தாத்தா நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீங்கள் பையவே ஏன் கேட்குறீங்க, நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. அவங்க தாத்தா திட்டுறாரு, நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, முதல்ல நீ பைக்கிட்டேருந்து எப்போ பிஸ்னஸ் இதெல்லாம் கற்றுக்க போகிறேன்னு சொல்ல. அப்போ நார்த் அப்படியே தடுமாறி சொல்கிறான், ஆக்சுவலாக அவனுக்கு என்ன ஆசைன்னா அவன் ஸ்மால் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவாமா, ஸோ ஒரு பேக்கரி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தயங்கி தான் சொல்கிறான். ஆனால் அவங்க தாத்தாவும், ஓ அப்படியா, சரி ஓகே அந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்ல, இவன் ரொம்ப ஹாப்பியாகி லவ் யூ தாத்தாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அத்தை தான் ஒரு மாதிரி நக்கலாகவே இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். இப்போ பையன் ஆஃபீஸுக்கு வந்தோடனே அவன் பிஏ வந்து அவனுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கா, என்னென்ன ஸ்கெடியூலுக்கு மாதிரி. அப்போ நிறையா ஏதோ ரீஸ்கெடியூல் ஆகிருக்கும் போல் டின்னர்லாம். அப்போ அதை பற்றி கேட்குறான், ஏன் ரீஸ்கெடியூல் பண்ணிட்டேன்ட்டு. இல்லை நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னா மாற்றேன்னு சொல்ல, இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை, இன்னொருத்தங்களை இன்கன்வீனியன்ஸ் பண்ண வேணான்ட்டு அவன் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பிஏ பொண்ணு ரொம்ப பதட்டமாகறா. ஏன் பதட்டமாகறான்னு கேட்க, இல்லையே அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறா. பட் அவள் ரொம்ப பதட்டமாக தான் இருக்கா. இவன் போனதுக்கப்புறம் கூட அவள் அந்த மாதிரி தான் இருக்கா. இன்னொரு பக்கம் நார்த்தை காட்டினாங்கன்னா அவன் ஃப்ரெண்டு பியோர் கூட விளையாடிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறான், இப்படி நான் பேக்கரி ஆரம்பிக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன்ட்டு. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இவன் இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணியிருப்பான் போல் நார்த்து, பட் இது எல்லாமே ஃபெயிலியராக தான் போயிருக்கு, இப்போ இதுவான்னு கேட்க. அப்போ நான் சொல்கிறான், நீ ஏன் பழசெல்லாம் பேசுகிற, நம்ம இனிமேல் பாசிட்டிவாக புதுசாக ஒன்று தொடங்கலாம், எனக்கு தான் பிடிச்சிருக்குங்க மாதிரி அவன் சொல்ல. அப்போ பியோர் பார்க்குறான். அப்புறம் உண்மையை ஒத்துக்கிறான். ஆக்சுவலாக இவனுக்கு பை கூட ஒர்க் பண்ணுறது பிடிக்கல, அவங்க தாத்தா தான் பை கூட சேர்ந்து கற்றுக்க சொன்னார்ல, அது பிடிக்காதனால தான் இப்போ மறுபடியும் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் எதாவது பண்ணலாங்கிற மாதிரி இவன் ஐடியா தர மாதிரி பார்க்குறான். அப்படியே மனசு விட்டு பேசுகிறான். ஆக்சுவலாக பை மேலே எந்த தப்பும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்தனால தான் நான் பை கூட போயிருந்தேன். பட் அவன் அப்படி என்னை பார்த்துக்கிறதும் அவன் மேலே தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்ல. அப்போ பியோர் சொல்கிறான், ஆமாம் உன் கசினை பாரு, அவன் அப்படியே ஆல்ரவுண்டராக இருக்கான், அதாவது பையன் தான் சொல்கிறான், ஆனால் உன்னை பாரு அப்படின்னு கேட்க. அப்போ நான் சொல்கிறான், ஏன் நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒரு லூசர்னு சொல்ல.
ஏன்டா நீயும் மனசை புண்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பிஸ்னஸ் அவன் பண்ணலான்ட்டு. சரி ஓகேன்ட்டு அந்த பியூரும் ஓகே சொல்லிடுறான், நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு. இப்போ ஆஃபீஸில் நார்த்தை காட்டினாங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பர்த்டே பார்ட்டியோட பிக்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்குறான். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோனை உள்ளே போட்டுடுறான். அவன் ஏதோ கஷ்டத்தில் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் என்னடா இது டைம் ஆயிடுச்சுன்னு போய் பார்த்தா அவள் பேர் தூங்கிட்டு இருக்கா, டைம் ஆனதே தெரியாமல். அப்புறம் அவளை சத்தம் போட்டு எழுப்பினதுக்கப்புறம் சொல்கிறான், நான் ஒரு வாக்கிங் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறேன், இப்போ டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவன் தனியாக போய் நின்று ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் இவன் அந்த இடத்துல ஜூனியரை பார்க்குறான். அதாவது இந்த ட்ராமாவில் ஜூனியரோட பேர் டிம். ஸோ டிம்மை பார்க்கும்போது டிம்முமே இவனை பார்க்குறான். அப்படியே தெரியாதவங்க பார்த்தா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவனும் வந்து எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க மாதிரி, அதாவது பையோட மால் தானே, ஸோ அவங்க எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்கிற மாதிரி கேஷுவலாக கேட்க, அப்போ டிம் சொல்கிறான், நான் என்னோடய கார் சாவியை இந்த குளத்தில் விட்டுட்டேன். இந்த கம்பெனியோட ஓனர் சரியான லூஸாக இருப்பான் போல், இத்தனை குளத்தை கட்டி வச்சுருக்கான். இப்போ கார் சாவியை நான் எங்கேன்னு தேடுவேங்கிற மாதிரி இவன் சொல்ல, அப்போ பை வந்து இவன் தான் ஓனர் அந்த உண்மையெல்லாம் சொல்லலை. 2 பேரும் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மட்டும்தான் வைக்கிறாங்க. அப்போ டிம் கேட்குறான், ஆமாம் நீங்கள் ஏன் இப்போ இந்த மாலில் இருக்கீங்க, ஒருவேளை உங்கள் பாஸ் உங்களை இங்கே வச்சு பூட்டிட்டானாங்கிற மாதிரி. அவன் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிறான். பட் இவன் தான் பாஸ்ன்னு தெரியாது. உன் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல, ஆனால் பை சொல்கிறான், இல்லை எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன்ட்டு. அப்படியே இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிக்க, பை வந்து கொஞ்சம் டிம்மை பிடிச்சிருச்சு போல் அவனுக்கு. அவனே தான் பார்த்துட்ருக்கான். அந்த ஹேண்ட் ஷேக் கூட கொஞ்சம் நேரத்துக்கு விடல. அப்புறம் இவன் பார்க்கும்போது தான் அவன் விடுறான். அதுக்கப்புறம் கீ இன்னும் கிடைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாண்டில் தேடிட்டுருக்க, அப்போ தெரியாமல் பை அந்த பாண்ட்குள்ளே விழுந்துடுறான். அப்போ டிம்முமே இவனுக்கு இறங்கி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ கூட பை டிம்மை தான் அசந்து பார்த்துட்ருக்கான். அப்போ டிம்மும் சொல்கிறான், எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நீங்கள் விழுந்துட்டீங்க, சரி ஓகே விழுந்தது விழுந்தோம், 2 பேரும் விளையாடலான்னு சொல்லிட்டு தண்ணி மேலே அடிக்க 2 பேரும் மாற்றி மாற்றி தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்க்குறக்கே கொஞ்சம் ரொமான்டிக் மூமெண்ட்டாட்ட ரொம்ப அழகாக இருக்குது இடையில இடையில. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் விளையாட முடிச்சதுக்கப்புறம் டிம் தேங்க்ஸ் சொல்கிறான். தேங்க்ஸுங்க, இப்போ நீங்கள் மட்டும் இல்லைனா நான் இந்த மால்லே தங்க வேண்டியது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஹெல்ப் பண்ண தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இவன் கேட்குறான், ஆமாம் உங்கள் ஓனர் உண்மையிலே உங்களை இங்கே லாக் பண்ணிட்டு போயிட்டாரான்னு கேட்க, அப்போ தான் பையன் உண்மையை சொல்கிறான், இந்த மாலோட ஓனரே நான் தான்ட்டு. அப்போ இவன் ஷாக் ஆகிட்டான். ஓ அப்படியா, என்ன இது ட்ராமாஸில் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படியே இவன் பின்ன கிண்டலுக்கெல்லாம் பை பதில் சொல்லிட்டு இருக்கான். சாரிங்க, என்னால் தானே நீங்கள் தண்ணியில் விழுந்தீங்க, பேசாமல் அதுக்கு நம்ம அடுத்த டைம் மீல் சாப்பிட்லாமான்னு கேட்க, இவனும் நான் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓகே, ஆனால் அடுத்த டைம் பார்க்கும்போது இப்படி வராமலாம் போயிடாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பலான் தான் பார்க்குறாங்க. ஆனால் 2 பேருக்குமே கிளம்ப விருப்பம் இல்லைன்ட்டு நல்லாவே தெரியுது. ஆனால் குட் நைட் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பை பார்த்திங்கன்னா அவன் ரூமுக்கு வந்து இப்போ டிம் வந்து கார்டு கொடுத்துருப்பான். அந்த கார்டை பார்த்து தான் அவன் சிரிச்சுட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கூகுளில் அடித்து பார்த்து அவனோட இன்ஸ்டா ஐடி வரைக்கும் எடுத்துட்டான். ஸோ டிம்மோட இன்ஸ்டா ஐடி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு ஃபோட்டோ வந்து இவன் டிம் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான். அதை பார்த்துட்டு இருக்கும்போது தெரியாதனமாக லைக் போட்டுறான். அச்சோ லைக் விழுந்துருச்சுன்னா அது எடுக்க போக மறுபடியும் லைக் போட்டு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஆயிடுது. இவனுக்கோ ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. இத்தனை ஃபோட்டோஸ் பார்த்தோம், கடைசியில் இந்த ஃபோட்டோஸ்லேயே போய் லைக் விழணும், அவன் என்னை என்ன நினைப்பாங்கிற மாதிரி இவன் எம்பாரசிங்கில் தவிச்சிட்ருக்க. அப்படியே 1 வாரம் கழித்து காட்டுறாங்க. இப்போ மாலை எதாச்சியா அவன் மறுபடியும் டிம்மை பார்த்துட்றான். அப்போ 2 பேரும் லைட்டாக பார்த்து சிரிக்க தான் செய்கிறாங்க. ஹாய் செய்யல முடியல. அப்படியே பை வந்து உலகத்தையும் மறந்து தான் டிம்மை பார்த்துட்ருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க பிஏலாம் கூப்பிடும்போது தான் அவன் ரியாலிட்டிக்கே வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், நீங்கள் 1 நிமிஷம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு. அப்படி இவன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல டிம் இல்லை. பைக்கு ஒரே ஏமாற்றமாக போயிடுது. அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து காட்டுறாங்க. டிம்மோட வாய்ஸை கேட்டு அது டிம்முன்னு கண்டுபிடிச்சி இவன் திரும்பி கூப்பிட்டுறான். ஸோ டிம்மும் இவனை பார்த்துட்டு, சாரிங்க அன்றைக்கி உங்ககிட்ட ஹாய் கூட சொல்லாமல் நல்லா பேசாமல் கூட நான் கிளம்பிட்டேன், சாரி, ஆனால் இப்போ நம்ம மீட் பண்ணிட்டோம்ல, நம்மளோட ப்ராமிஸை நிறைவேற்றலாமான்னு சொல்ல, அப்போ பையும் பார்க்குறேன் என்ன ப்ராமிஸ்ன்ட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி டின்னர் சாப்பிட்லாம், அப்போ மறுக்கூடான்னு சொல்லியிருப்பான்ல, அந்த ப்ராமிஸ் தான். அதை சொல்ல அப்போ பை உடனே ஒத்துக்கிட்டு அவன் கையை பிடிச்சி ஹாப்பியாக ஓகே சொல்கிறான். பட் இதை பார்த்துட்டு அந்த பியோ பொண்ணு ப்ளஸ் ஆகிட்டுருக்கா. அவளுக்கு தெரியுது இங்கே என்னமோ இருக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட உட்காந்துருக்கும் போது டிம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். ஏன் என்னாச்சுன்னு கேட்க டிம் சொல்கிறான், இல்லை நான் கொஞ்சம் ஃபேமிலி விஷயத்தில் சென்சிட்டிவாக இருப்பேன், அதனால தான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபேமிலி ப்ரெஷரை பற்றி யோசித்து கொஞ்சம் சேடாக அழுதுறான். அப்போ பை வந்து அவனுக்கு கை பிடிச்சி ஆறுதல் சொல்ல அது டிம்முக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவனும் இவனை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் அப்போ பைக்கு வேலை வந்தது. பிஏ பொண்ணு தான் கூப்பிட்டுட்ருக்கா. ஸோ நான் கிளம்பணும்னு சொல்ல
டிம்முமே ஆமாம் எனக்கும் டைம் ஆச்சு நானும் கிளம்புறங்க மாதிரி சொல்லலாம். பட் பையுக்கு வந்து அவனை அனுப்பல விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவனோட பர்சனல் கான்டாக்ட், அதாவது பையோட பர்சனல் கான்டாக்டை டிம் கிட்ட கொடுத்துட்றான். அப்படியே 1 மாதம் கழித்து காட்டினாங்கன்னா இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஹாப்பியாக உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே 3 மாதம் கழித்து காட்டினாங்கன்னா இவங்க பாண்ட் இன்னுமே நல்லா டெவலப் ஆயிடுச்சு. 2 பேரும் டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு பை டிம்மை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் இன்ட்ரோ பண்ணுறான். அப்போ அவங்க ஆன்ட்டி வந்து எப்பயும் நக்கலாக பேசுவாள்ல, அதே மாதிரி தான் இப்பயும் சொல்கிறா. டிம்மை பற்றி கொஞ்சம் தாழ்த்தின மாதிரி பேச, ஆனால் டிம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசுகிறான். நான் பைக்கு ஏற்றவனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பையை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன், உங்கள் ஆசைப்படியே நல்லா பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்ல, தாத்தாக்கு டிம்மை ரொம்ப பிடிச்சிருது. நீ தான் அவனுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லி அவனை ஓகேவே பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பையும் டிம்மும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பை டிம்மோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதா சொல்லியிருப்பான் போல். பட் அது தெரியாமல் இவன் ஃப்ரெண்டு கூட அப்பாயின்மெண்ட் போட்டான். ஸோ அதை சொல்லும் போது கூட டிம் பெருசாக கோவப்படல. சரி பரவாயில்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேல வர சொல்லிக்கிறாங்க மாதிரி தான் சொல்கிறான். ஸோ இப்போ பையோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்களா, அந்த இடத்துக்கு டிம்மே போகிறான். அப்போ அவனுங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பிஸ்னஸ் பற்றியும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே டிம்மை காட்டி யாரெல்லாம் கேட்கும்போது பையன் அவனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அவன் கூட தான் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சொல்ல, அப்போ டிம்முமே தூரத்துலேருந்து இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டிம் கேட்குறான், நீ அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு. அப்போ பை வந்து ஆமாம் எங்கள் ஃபேமிலி கூட இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி மீட்டிங் பற்றிலாம் நீ இனிமேல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதான்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ டிம் என்ன பண்ணுறான்னா, ஆமாம் நீ ரொம்ப டயர்டாக இருக்கில்ல, ஸோ நம்ம குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தொட்டில் செட்டப்பாட்டம் இருக்கும். ஸோ இவனே அந்த பெட்ஷீட்டில் குழந்தையாட்டம் ரெடி பண்ணி அதை வந்து கொஞ்சம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ பை வந்து லைட்டாக சேட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இவங்க டின்னர் சமைச்சிட்டு இருக்கும்போது கூட பை வந்து ஒரு மாதிரி சேடாக இருக்க. டிம் கேட்குறேன் என்னாச்சுன்னு. அப்போ பையும் நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கிறத பற்றி அந்த மாதிரி எதாவது நீ யோசிச்சிருக்கியான்னு கேட்க, அப்போ டிம் வந்து ஏன் உனக்கு குழந்தைங்க வேணுமான்னு கேட்குறான். ஆனால் பையோ இல்லை எனக்கு தெரியல, ஆனால் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் நீ யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டு இவன் டிம்மை பார்த்து உடனே கேட்க, டிம் பயங்கர சாக்காயிட்டான். அவன் டக்குன்னு எதையும் யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு போகிறான். என்னன்னு பார்த்தா ஒரு ரிங் எடுத்துகிட்டு வரான். ஆக்சுவலாக டிம்முக்கு அவங்க அம்மா லண்டன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிங் கொடுத்துருக்காங்க போல். ஸோ இந்த ரிங்கை இவன் பைக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் உடனே ப்ரொப்போஸ் பண்ணால் பை ஏதாவது தப்பாக நினச்சிப்பானோன்னு தான் இவன் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் சொல்லும் போது பை அப்படியே ஆனந்த கண்ணீரில் தான் டிம்மை பார்த்துட்ருக்கான். இப்போ நீ ஆசைப்பட்டினா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டிம் நீல் டவுன் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ண பை ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அவனும் ஆனந்த கண்ணீர்லேயே கை நீட்ட டிம் பைக்கு அந்த ரிங்கை மாட்டி விட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரோட லவ் நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அடுத்த சீனில் தான் ஒரு ட்விஸ்ட்டை தராங்க. ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லரில் பார்த்தோன்னா என்னென்னா ஒரு போர்டில் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கான் பையை பற்றி. அதை எல்லாத்தையுமே இப்போ டிம் நின்று பார்த்துட்ருக்கான். என்னென்னா டிம் வந்து பையை எதாச்சும் மீட் பண்ணல, நல்லா பிளான் போட்டு அவனை எப்படி லவ் பண்ண வைக்கலாம் அந்த மாதிரி பிளான் போட்டு தான் அவன் பையை தன்னை லவ் பண்ண வச்சுருக்கான். பையை பற்றின ஒரு சின்ன விஷயத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கான். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்ததில் டிம் வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டான். எல்லாமே பை தான் ஆரம்பிச்சிருப்பான். ஸோ பையோட கேரக்டர் பொறுத்து தான் அவன் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி பைக்கு இவன் ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாது, பை மேலே ரொம்ப லவ்வாக இருக்க மாதிரி காட்டிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தானே பை தானாகவே காதலை விழுவான். அது எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி தான் பையன் வலையில் விழ வச்சுருக்கான். ஸோ இந்த ட்விஸ்ட்டை காட்டுறாங்க. இப்போ அடுத்த சீனில் பை நார்த்தை பார்க்க போகிறான். அப்போ நார்த் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். அதனால தான் பை போயிருப்பான் போல். என்னாச்சு உனக்குன்னு கேட்க இவன் சலிச்சுட்டு சொல்கிறான். அப்புறம் இவன் அதட்டி கேட்கும் போது தான் சொல்கிறான், ஆக்சுவலாக நார்த்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு போல், அதனால தான் அவன் சேடாக இருந்திருக்கான். பட் பையோ இவ்வளோ தானா, இதுக்கு தான் சேடாக உட்காந்துட்டு இருந்தியா, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுன்னு சொல்ல, அப்போ நார்த் சொல்கிறான், நீ எனக்காக கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியான்ட்டு. ஆனால் பையோ இதில் எல்லா தப்பும் உன் மேலே தான் இருக்குது, தப்பான ஆள் மேலே நீ காதல் பட்டனால தான் இப்படி உனக்கு ஆயிருக்கு, அது உன் தப்பு தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, சரி இப்போ எனக்கு அடுப்பேற்றுக்கு தான் நீ வந்தேன்னு கேட்க, ஆக்சுவலாக பை வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன், ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் அது சொல்ல வேணான்னு சொல்ல நார்த் அடம் முடிச்சு கேட்குறான். அதனால் இப்போ பை சொல்கிறான் எனக்கும் டிம்முக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு. அதை கேட்கும்போது நார்த் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான் உண்மையாவான்ட்டு. ஆனால் டக்குன்னு சேடுமே ஆயிடுறான். அப்போ பை நார்த்துக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறான், இங்கே பாரு டக்குன்னு போய் ரெடியாகு, உன்னை பற்றி என்னை ரொம்ப கவலைப்பட வைக்காத, நீ இப்போ வளர்ந்துட்டன்ட்டு அவன் ரொம்ப கேரிங்காக தான் பேசுகிறான். அப்போ நார்த்துமே ஓகே சொல்லிடுறான். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு எப்போ டிம்மை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் தான் எல்லான்னு தோணுச்சுன்னு சொல்ல, அப்போ பை சொல்கிறான்,
அது நமக்கே ஃபீல் ஆகும். எனக்கு எப்பயுமே அவன் கூட இருக்கணும்னு தோணும். அவனை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அவன் இல்லாத ஒரு ஃப்யூச்சரை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போ தான் நம்ம முடிவு பண்ணுவோம், அவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அது உனக்கு நடக்கும்போது புரியும்னு சொல்ல இவனும் சரிங்கிறான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கொஞ்சம் அட்வைஸை போட சரி சரி நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் பியோர் அதாவது அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு கேட்டால் அவன் அந்த பேக்கரிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஏதோ வெளிநாடு போயிருக்கான் போல். ஆனால் இவனுக்கு இப்போ ஹைக்கிங் போயே ஆகணும். இவன் வந்து ரொம்ப சேடாக இருக்கான்ல. அவன் ஃப்ரெண்டு வரக்குமே 7 நாள் ஆகும். ஸோ 7 நாள்னால் இவனால் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு அவன் உடனே ஹைக்கிங் தனியாகவே கிளம்பி போயிடுறான். அப்போ அவன் போகும்போது ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பட் ஒரு இடத்துல இந்த கயிறு கட்டின மாதிரி பிரிட்ஜ் இருக்குது. அதை அவன் ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்க ஒரு இடத்துல அவனுக்கு வந்து அது நடக்க முடியல. இடையில சிக்கின மாதிரி நின்றுட்டுருக்கான். ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணுவாங்க மாதிரி யோசிக்க அப்போ கரெக்டாக நம்ம இன்னொரு ஹீரோ என்ட்ரி. அவன் பேர் யூ. ஸோ யூ வந்து நார்த்தை பிடிச்சிக்கிறான். அப்போ 2 பேருமே கொஞ்சம் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு நார்த் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்க போக அடுத்த ஸ்டெப்லேயே வந்து ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறான். பார்த்தா அதுக்கப்புறம் யூ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அச்சோ அங்கேயே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அவனை வெளியே கூட்டிகிட்டு வந்து சேவ் பண்ணுறான். இப்போ அதுக்கப்புறம் நார்த் அப்படியே குளிரில் நடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ தானே தண்ணிக்குள்ளே விழுந்தான். அதனால் யூ என்ன பண்ணுறான்னா அவனோட ஜாக்கெட்டை கழட்டி நார்த் கிட்ட கொடுக்க நார்த் சொல்கிறான் இல்லை எனக்கு குளிர்லாம் இல்லைன்னு மறுக்க தான் பார்க்குறான். ஆனால் யூ தான் இல்லை நீங்கள் இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இவன் அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். அப்படியே யூ கேஷுவலாக பேசுகிறான். என் பேர் யூ, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் நார்த்துன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நார்த் பேசுகிறத பார்க்கும்போதே அவனுக்கு லைட்டாக யூ பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ கேட்குறான் நீ இப்போ ஓகேவா இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி செக் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அவனோட பாதத்துக்கிட்ட அவனுக்கு அடிபட்டிருக்கு, நல்லாவே செவந்திருக்கு கால் முட்டியில். ஸோ இப்படி அவன் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேருக்கு இடையில கொஞ்சம் ரொமான்டிக் வைப் இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போ யூ சொல்கிறான் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, உனக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்கேருந்து நடந்து போய்க்கலான்ட்டு. அதுக்கு நார்த்துமே ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவன் பேகுமே தானே தண்ணியில் விழுந்துச்சு. ஸோ அதில் இருக்க பொருளாக கூட நான் காய வைக்கிறேன்னு சொல்ல அப்போ நார்த் அது எடுக்கிறான். பார்த்தா அவன் ஃபோன் அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. இப்போ ஃபோன் டெட் ஆயிடுச்சு. இப்போ நார்த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் நார்த் வந்து யூ கூட அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறான். இவன் எதுக்கு ஹைக்கிங் வந்தான்ட்டு. ஆக்சுவலாக இவன் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு அந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வேறு வெளியூர் நாடு போயிட்டான்ல. ஸோ அவனால் வர முடியல. சரி நான் தனியாகவே வருவோம் தான் நான் வந்துட்டேன்ட்டு இவனோட வீர தீர கதையெல்லாம் அவன் க்யூட்டாக சொல்லிகிட்ருக்க. அதை பார்த்து யூ சிரிச்சுட்டே இருக்கான். சரி நீங்கள் இன்றைக்கி ஹைக்கிங் வந்தீங்கன்னு கேட்க அப்போ யூ சொல்கிறான் ஆக்சுவலாக எனக்கு போர் அடிச்சது, அதனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வியூஸ் எல்லாம் பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்ல அப்போ நார்த் சொல்கிறான் சாரிங்க நீங்கள் பியூட்டிஃபுல்லான வியூஸ் எல்லாம் பார்க்கணுன்னு வந்திருக்கீங்க, பட் என்னால் நீங்கள் இப்படி அதை தடுத்துட்டு இங்கே உட்கார மாதிரி ஆயிடுச்சு, சாரின்னு சொல்ல அப்போ யூ சொல்கிறான் ஆனால் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்ட்டு. அதாவது இன்டைரக்டாக நார்த் அழகாக இருக்கான், நான் பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்துட்டு தான் இருக்கேங்கிற மாதிரி அவன் கன்வே பண்ணேன். அப்படியே நார்த்தை பார்த்து சிரிக்கிறான். நார்த்துக்குமே வைக்க வர மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து தானே போகணும். ஆனால் நார்த்துக்கு தான் இப்போ நடக்க முடியாது, வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க அப்புறம் யூ வந்து நார்த்தை அப்படியே பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. காட்டை விட்டு வெளியே போகிறக்கான வழி இவங்களுக்கு தெரியல. அப்போ நார்த் ரொம்ப பயந்துட்டான். அச்சோ வீட்டுக்கே போக முடியாது போலன்ட்டு அவன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி உட்காந்துடுறான். இப்போ இருட்டிருச்சு. ஸோ 2 பேரும் நெருப்பு பற்ற வச்சு குளிர் காஞ்சிட்ருக்க. அப்போ யூ கேட்குறான் சப்போஸ் இங்கேருந்து வெளியே போயிட்டானா நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு. அதுக்கு நார்த்தோ முதல்ல நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போவோமானே தெரில, சப்போஸ் நம்ம அப்படி வெளியே போயிட்டோன்னா நான் நல்லா சாப்பிடுவேன், நிறையா ஷாப்பிங்க்கு ஆர்டர் போடுவேன், அதுவும் நான் வச்சுருக்க கேம் எல்லாத்தையும் முடிப்பேன். ஒருவேளை பை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாலும் நான் ஸ்டாப்பே பண்ணாமல் அவன்கிட்ட லீவ் மீ அலோன்னு கத்துவேன்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்து யூ சிரிச்சிட்ருக்கான். அப்போ தான் நார்த் ஃபீல் பண்ணி ஒன்று சொல்கிறான். ஆனால் ஒன்று நான் ஹானஸ்ட்டாக இனிமேல் எதுக்குமே ரெக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் நீங்கள் வெளியே போனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க அதுக்கு யூ என்ன சொல்கிறான்னா நான் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைச்சிக்க தான் விரும்புகிறேன், ரொம்ப நாள் தனியாகவே இருந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் தனிமையில் இருக்க விரும்பலைன்னு சொல்ல அப்போ நார்த் கேட்குறான் ஓ நீங்கள் கமிட்டட் இல்லையான்ட்டு. அதுக்கு யூவும் இல்லை எனக்கானவங்களை இன்னும் நான் மீட் பண்ணல, அவங்க எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரிலன்னு சொல்ல அப்படியே 2 பேருக்குள்ளே ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ நார்த் சொல்கிறான் ஆமாம் எனக்கும் அப்படி தான், ஆனால் நான் பைக்கிட்ட கேட்டேன், அவன் உனக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த மாதிரி தான் சொன்னான், பட் எனக்கு புரியல. ஆனால் நீங்கள் சொல்லுங்களேன், ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம சோல்மேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தானு கேட்க அப்பயுமே 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்படியே 2 பேரும் பார்த்தே சிரிச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட கிஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க போல். ஆனால் அப்போ நார்த்துக்கு தும்மல் வந்துடுது.
என்னன்னு பார்த்தா, நார்த்துக்கு ரொம்ப பயங்கரமா ஃபீவர் இருக்கு. அதனால தான் அவனுக்கு தும்மல் வந்திருக்கு. அதனால யூ என்ன பண்ணிக்கிறான்னா, அப்படியே அவன ஹக் பண்ற மாரி உட்காந்துக்கிறான். ஸோ, அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும்ல. அந்த மாரி அவங்க ஹக் பண்ற மாரி உட்காந்துருக்க, 2 பேருக்குமே ரொம்ப வெட்கமா இருக்கு. அப்ப நார்த்தும் கேட்குறான், "நீங்க ஓகேவான்னு கேட்டீங்க. பட் நான் அலோவ் பண்ணாமயே நான் ஹக் பண்ணிக்கிட்டீங்கன்னு" கேட்க, இவனும் சாரி சொல்றான். அதுக்கு நார்த்தும் பரவால்ல பரவால்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்னி வெட்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ட்ரெக்கிங்க்கு வேற யாராவது வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்தவங்க இவங்க 2 பேர பார்த்துட்டு எழுப்ப, அப்ப நார்த் குதிக்கிறான். அப்பா ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. நம்ம வெளிய போயிடலான்ட்டு. அவன் ரொம்ப ஹாப்பினஸ்ல யூவ கட்டி பிடிச்சு குதிச்சுட்டு இருக்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவன் ரியலைஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் அப்படியே விலகி சிரிச்சுட்டு இருக்கான். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கடை நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நார்த்துமே சொல்கிறான், நல்ல வேளை நீங்கள் என் கூட இருந்தீங்க. நான் அங்கேயே செத்துருவணுன்ட்டு தனியாக இருந்திருந்தா ரொம்ப பயப்பட்டுருப்பேன்னு சொல்ல, அப்போ யூ சொல்கிறான், ஆக்சுவலாக நான் உன் கூட இருந்தனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்கிறான். அப்படியே இப்போ இந்த கடை தானே இருந்தாங்க. அந்த காயின் பூத்தில் ஒரு மோதிரம் மட்டும் அடாரபுளாக ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் உனக்கு தரேன். நீ வந்து என் மெமரியாக வச்சுக்கோங்கிற மாதிரி அதை கொடுக்க, அது நார்த்துக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் குட் பைன்னு சொல்லிட்டு யூ கிளம்ப, அப்போ நார்த்தே டக்குன்னு யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் சொல்கிறான். என்னன்னா, நார்த் இவங்கிட்ட அவனோட காண்டாக்ட் கேட்குறான். உங்கள் ஃபோன் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, ஃபோன் தான் டெட் ஆகிடுச்சு. அதை யூஸ் பண்ண முடியல. அப்புறம் பக்கத்தில் அந்த கடையில் இருக்க கார்டு எடுத்து அதில் 2 பேரும் காண்டாக்டை பரிமாறிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் இனிமேல் டச்சில் இருப்போன்னு சொல்ல, இவனும் ஓகே சொல்லிட்டு யூ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நார்த் அந்த இங்கேயே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே பை சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். எப்படி ஒருத்தங்களை நமக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணும், இவங்க தான் நம்ம டெஸ்டினின்னு தெரியும்லாம் கேட்டிருப்பான்ல. அப்போ பை சொன்னது தான், உனக்கு எப்பயுமே அவங்க கூட இருக்கணும் போலே இருக்கும். அவங்கள பற்றியே யோசிச்சு அவங்க இல்லாத ஃப்யூச்சரை உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு அவன் சொல்லியிருப்பான்ல. ஸோ இவன் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் குசியாக வெளியே எங்கேயோ போயிருக்கான். என்னன்னா, யூவோட கடைக்கு தான் போயிட்டான். யூவை ஸ்டாக் பண்ணி யூவோட கடை எங்கன்னே கண்டுபிடிச்சிட்டான் போல் அவன் காண்டாக்டை வச்சு. பியூன்ட்டு உள்ள ஹாப்பியாக போக யூ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். நீ எப்படி இங்கே கண்டுபிடிச்சி வந்தன்ட்டு. ஆனால் நார்த்தோ, அதை விடுங்க, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஹைக்கிங் போயிட்டு வந்ததுலேருந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும்தான் ரொம்ப நினச்சிட்டே இருக்கேன். அந்த விஷயத்தை மட்டும் நினைக்காம, சப்போஸ் அந்த விஷயத்தை விட்டுட்டேன்னா நான் ரெக்ரெட் பண்ணுவேன். அதை நான் இறந்தா கூட அது ஒரு விஷயத்துக்காக ரெக்ரெட் பண்ணுவேன்னா அது கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்ல, அங்கே யூ பயங்கர சாக்கில் வாயை பொழந்துட்டு இருக்கான். நான் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, அங்கே யூ வாயை பொழந்து நின்றுட்டுருக்கான்ல, அவன் அதே சாக்கில் கேட்குறான், எனக்கு வேறு எதுவுமே வேணாம், நான் உங்கள் கிட்ட கொடுத்த கிளாத்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, உங்கள் தகுதிக்கெலாம் நான் வரமாட்டேன்னு சொல்ல, அப்போ நார்த் சொல்கிறான், எனக்கு பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லை, பணத்தை நான் பெருசாகவும் பார்க்க மாட்டேன், உங்கள் கிட்டேருந்து எனக்கு எதுவுமே வேணாம், உங்களுக்கு மட்டும் ஓகேனா நான் உங்களுக்கு டவுரி தரேன்ட்டு அவன் செக்கை காட்டுறான். பார்த்தா 250 மில்லியனு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் சாக்கு. ஆனால் நார்த் என்ன பண்ணுறான்னா, அவன் நீல் டவுன் பண்ணி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு ப்ரொப்போஸே பண்ண, இவன் அதே சாக்கில் கண்ணை பிளிங்க் பண்ணி பார்த்துட்ருக்கான். அடுத்த சீன்லேயே 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போயிட்டாங்க போல். நார்த் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கான். அங்கே சைன் போட்டு கொடுக்கும்போது கூட அவன் ஃபாஸ்ட்டாக சைன் போட்டு கொடுத்துட்றான். அப்போ யூ கடை கொடுக்கும்போது அவன் அந்த நார்த்தோட சிக்னேச்சர் பார்க்குறான். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு அவன் சைன் பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவன் செக்கை பார்க்குறான். 250 மில்லியன். சும்மாவா? அதை பார்த்து ஹாப்பி ஆகிட்டு அவன் அப்படியே சிரிச்சிட்டு இருக்க, அப்போ தான் அந்த சிக்னேச்சர் பார்க்குறான். அந்த நேம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்துச்சுல. ஸோ அவன் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இவங்க எவ்வளோ பெரிய பில்லியனர் குடும்பம்ன்ட்டு. அப்போ இவன் பயங்கரமாக சிரிக்கிறான். அடிச்சதுடா ஜாக்பாட் அந்த மாதிரி. அப்போ தான் இவன் கம்ப்யூட்டர் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவன் சர்ச் பண்ணியிருக்கான் ரிச்சான பார்ட்னர் கிடைக்குன்னா என்ன பண்ணுன்ட்டு. அதில் அந்த கூகுள் நிறைய ஐடியா கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இவன் ஹைக்கிங்கே போயிருக்கான். ஹைக்கிங் போகிற இடத்துல நிறையா பணக்காரங்க வருவாங்கல்ல, அவங்க யாரையாச்சும் பிடிச்சி கல்யாணம் பண்ணிடலாம் அந்த தாட்டில் போயிருக்கான் போல். பட் இவனுக்கு பயங்கர ஜாக்பாட் அடிச்சதுன்ட்டு இவன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். இன்னொரு பக்கம் டிம்மை காட்டினாங்கன்னா அவன் வீட்டுக்கு வரான். அப்போ பை கேஷுவலாக உட்காந்துருக்கான். பட் அவன் போட்டுக்க ட்ரெஸ் என்னன்னா அப்படியே ரொம்ப செட்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது டிம்முக்கு பயங்கரமாக பதட்டமாகுது. அவனும் உள்ளே வந்து நீ குளிக்க போலையான்னு கேட்க, பை சொல்கிறான், பேபி இப்போ தான் குளிக்க போகிறாங்க மாதிரி. ஆனால் டிம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அவசரமாக பாத்ரூம்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் பாத் டப்குள்ளே உட்காந்து கூட டார்கெட் மேலே விழுந்துடாத, டார்கெட் உனக்கு பிடிக்கக்கூடாது, அவங்கள லவ் பண்ணக்கூடாதுன்னு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா பை அந்த பாத்ரூமில் வந்து உட்காரான். அவனும் கூட சேர்ந்து குளிக்கலான்னு வந்துட்டான் போல். ஆனால் டிம்முக்கு பயங்கர சையாக இருக்குது. ஏன் நீங்கள் ரொம்ப வெக்கப்படுறீங்களான்ட்டு பை கேட்க,
டிம் சொல்கிறான், இல்லை என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்க பார்க்குறேன், ஒருவேளை கண்ட்ரோல் மீறிட்டேனான்ட்டு அவன் உளறிற. அப்போ பை சொல்கிறான், நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணிக்க பார்க்குறீங்க, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறோன்ட்டு அவனை கிஸ் பண்ண மாதிரி வர. அப்போ டிம் ஆல்ரெடி ஒரு போர்டில் நிறைய நோட்ஸில் வச்சுருப்பான்ல, அதில் ஒரு விஷயம் பையோட க்யூட்னஸுக்கு விழக்கூடாதுன்னு, ஆனால் விழுந்துட்டானா, ஸோ அந்த நோட்ஸு பறந்துடுது. இன்னொன்று டார்கெட் மேலே காதல் வலை போடக்கூடாதுன்ட்டு, ஆனால் இவன் காதல் வலை போட பட்டுட்டான் போல், ஸோ அந்த நோட்ஸு பறந்துடுது. ஸோ மொத்தமாக டிம் பை மேலே விழ அவனே சொல்கிறான், ஆமாம் இனிமேல் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் பையை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ டிம் உண்மையிலே பையை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல். இதோட இந்த எபிசோட் 1 முடியுது. இந்த ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சண்டே ரிலீஸ் ஆகிற ட்ராமா, ஸோ நான் எப்பயுமே மண்டே போட்டுருவேன். ஆன்கோயிங் ட்ராமாங்கிறனால வீக்லி 1 எபிசோட்ஸாக வரும். ஸோ இந்த ட்ராமா எப்படி இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே மை பிஎல்